அன்பு சகோதர சகோதரிகளே வணக்கம். உங்களுடைய எஸ்கே கௌதமன் பொள்ளாச்சியிலிருந்து. இன்னைக்கு பயோ கார்டனருடைய இன்ஹவுஸ் காயர் ட்ரைனிங் 3வது நாள். நம்ம இன்னைக்கு நிறைய டவுட்ஸ் ஆக்சுவலா கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பேங்க் லோனை பத்தி ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா பேசியிருக்கோம். நீங்க பேங்க் லோனுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய லேண்ட் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ரெண்டாவது இபி சர்வீஸ், அது 24 hours சர்வீஸா அப்படிங்கறத பாத்துக்கங்க. 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்ல உங்களுக்கு ரா மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்குமா, எவ்வளவு கிடைக்கும், எவ்வளவு பெர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு பாத்துக்கங்க. வாட்டர் சோர்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கங்க. லேபர், லோக்கல் லேபர் சோர்ஸும் உங்களுக்கு எத்தனை பேர், ஒரு 50 பேர் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு லோக்கல்ல எத்தனை பேர் கிடைப்பாங்க அப்படிங்கறதும் பாத்துக்கங்க. இது நீங்க பேங்க் லோனுக்கு போகும்போது நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆடிட்டர் கிட்ட கொடுத்து நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா போட சொல்லுவோம். அந்த ஸ்டேட்மெண்ட் போட சொல்றது கரெக்ட் தாங்க. ஆனா அதே சமயத்துல நீங்க அந்த ப்ராஜெக்ட டோட்டலா ஸ்டடி பண்ணுங்க. ஸ்டடி பண்ணி உங்களுக்கு டேர்ம் லோன் எவ்வளவு வேணும், ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளவு வேணும் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணுங்க. காயில் இண்டஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 30% இருந்து 40% ஆக்சுவலா கட்டாயமா ஒர்க்கிங் கேபிட்டல் வேணும். அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லாததுனாலதான் நம்ம பாதிக்கிறோம். இன்னொன்னுங்க, நீங்க டேர்ம் லோன் வாங்குவீங்க, ஒரு டிராக்டர் வாங்கணும் அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல்ல இருந்து நீங்க எடுத்து டிராக்டர் வாங்குவீங்க. அந்த தப்ப ஆக்சுவலா கட்டாயமா பண்ணாதீங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, பிசினஸ் ஆரம்பிக்கும் போது டேர்ம் லோன் 60%, ஒர்க்கிங் கேபிட்டல் 40% கட்டாயமா இருந்தா நல்லது. 1 ரூபாய் உங்களுடைய ப்ராஜெக்ட் அப்படின்னா அதுல 40 லட்சம் ரூபாய் நீங்க ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு ஆக்சுவலா கட்டாயமா வச்சுக்கணும். முதல்ல பழைய கான்செப்டோ அல்லது நீங்க பேங்க் லோனுடைய கான்செப்டோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10% பர்சனல் அமௌண்ட் இருந்தா 90% பேங்க் லோன் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து. ஆனா உண்மையிலேயே பிராக்டிகலா பாத்தீங்கன்னா 8.5% to 9.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ஆக்சுவலா பேங்க் சொல்லுது. ஆனா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஜெனரலா நான் ஸ்டடி பண்ண காயர் குரூப் பிளஸ் மாட்டு பண்ண, ஆட்டு பண்ண, கோழி பண்ண, அக்ரிகல்ச்சர்ல நிறைய பிசினஸ் என் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கன்சல்டன்டா அனலைஸ் பண்ண வரைக்கும் உங்களுடைய பர்சனல் பணம் 30 to 40% இருக்கட்டும்ங்க, 60% மட்டும் பேங்க் லோன் அதை நம்புங்க. இதுல அடுத்த இது ஒரு என்ன பேங்க் லோன் ஆக்சுவலா 9.5% தானே சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஆக்சுவலா சார்ஜ் பண்றாங்க. அதே மாதிரி எஸ்எம்எஸ் அனுப்புறாங்கன்னா அதுக்கு சார்ஜ் பண்றாங்க. ப்ராசஸிங் ஃபீன்னு ஒன்னு சார்ஜ் பண்றாங்க. பேங்க் லோன் நீங்க எடுக்கிற இடத்துலயே நீங்க இன்சூரன்ஸ் போட்டீங்க அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு. நீங்க இந்த இன்சூரன்ஸ் போடும்போது நீங்க எந்த பேங்க்ல லோன் வாங்குறீங்களோ அவங்க எவ்வளவு பெர்சென்ட் ஆக்சுவலா இன்சூரன்ஸ் சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கறத பாருங்க. அதுக்கு அடுத்தபடியா வெளியே ஒரு 4-5 கொட்டேஷன் வாங்கி உங்க பேங்க் மேனேஜர்கிட்ட ஆக்சுவலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இன்சூரன்ஸ் ஆக்சுவலா போடுங்க. ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சில பேங்க்ல எல்லாம் 10,000 ரூபாயில இருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடுறாங்க. 7ஆம் தேதி எனக்கு ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஏதாவது 8ஆம் தேதி கொண்டு போனோம் அப்படின்னாலுமே அந்த 10,000 ரூபாய் அப்படி எல்லாம் டோட்டலா கால்குலேட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு 10% இருந்து 12% பேங்க் நம்மளுக்கு சார்ஜ் வருது. அப்போ உங்களுடைய லாபம் சில பிசினஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 12% தான் இருக்கும். அப்போ பேங்க் லோனுக்கு நம்ம 12% கட்டிட்டோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்காது. இது கவர்மெண்ட் ஸ்கீமை பொறுத்த அளவுக்கு கேவிஐசி இருக்குதுங்க. அது 17 லட்சம் ரூபாய் சப்சிடி. பல பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சப்சிடிக்காக நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம். இத நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 50 லட்சம் ரூபாய்க்கு 7 வருஷத்துக்கு நீங்க எவ்வளவு பேங்க் லோன் இன்ட்ரெஸ்ட் கட்ட போறீங்கன்னா 18,64,000 ரூபாய் அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன். ஆனால் உங்களுக்கு சப்சிடி கிடைக்கிறது 25%, 35%, 17 லட்சம் ரூபாய் தான் கிடைக்க போகுது. அப்போ இது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன், அவ்வளவுதான். அதனால நீங்க ஒரு தொழில் பண்றதுக்கு முன்னாடி தயவு செய்து ஒரு சப்சிடிக்காக கட்டாயமா தொழிலுக்கு வராதீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு கஷ்ட நஷ்டங்கள் ஆக்சுவலா இருக்கு. இதுல நம்ம மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டிங்க்கு நம்ம கேவிஐசி என்எஸ்ஐசி, அதுவும் நேஷனல் காயர் ஃபெடரேஷன். என்எஸ்ஐசி அப்படிங்கிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய ஒரு ஆர்கனைசேஷன்.
நேஷனல் காயர் ஃபெடரேஷன் ரெண்டும் சேர்ந்து ஜூன் 19ஆம் தேதி அன்னைக்கு பொள்ளாச்சியில நேஷனல் காயர் ஃபெடரேஷனுடைய ஆபீஸ் மாய்க்கனாம்பேட்டையில வந்துங்க மார்க்கெட்டிங்காக ஆன்லைன் போர்ட்டல்ல நம்ம ஃப்ரீயா ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பண்ண போறோம். இது காயருக்கு மட்டும் கிடையாது, எல்லா தொழிலுக்குமே. நீங்க வந்து நாட்டு முட்டை வந்து 25 ரூபாய்க்கு விற்குதுங்க சில இடத்துல, அது எப்படி விற்கணும்? வரட்டி, நம்ம சாணியில வரட்டி தட்டுறோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு வரட்டி வந்து ஆக்சுவலா 100 ரூபாய்க்கு விற்கிறோம். அதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல வந்து சர்க்குலேட் மட்டும்தான் பண்றமே ஒழிய, பட் இந்த இதே வந்து எப்படி நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ஆன்லைன் வர்த்தகம் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒரு பிளாட்ஃபார்ம். அதை பத்தி நம்ம ஃப்ரீயா வந்து கத்துக் கொடுக்க போறோம். NSIC வந்து காலையில 10 மணிக்கு வந்து பொள்ளாச்சியில ஸ்டார்ட் பண்றாங்க, 4 மணிக்கு முடியும். அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நீங்க எப்படி விற்கணும், உங்க கம்பெனி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி எல்லாமே சொல்லித்தர போறோம். தயவு செய்து இதுல வந்து கலந்துக்குங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு எண்ணெயோ, நாட்டுக்கோழி முட்டையோ, நெய்யோ, அல்லது வந்து ஒரு பட்டு உற்பத்தியோ, அல்லது வந்து விளக்கு, மண் விளக்கு அது பண்ணினாலும் வந்து இதுல கலந்துக்க சொல்லுங்க. கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணட்டும். நம்ம சுயசார்பு பாரதம் அடைந்தே தீருவோம் என்பதே நமது லட்சியம். உங்கள் SK கௌதமன், கிருஷ்ணார்ப்பணம், சின்ன குழந்தை, சேவடி போற்றி.